லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். இப்போ உங்க OTT பிளஸ்ல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க OTT பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு மாதிரி சினிமாவில் எழுத்தாளர்களே இல்லை அப்படின்னு. அப்படி இல்லை, தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுக்கு போதுமான அங்கீகாரம் இல்லைன்றதுதான் உண்மை. மாக்கியவெல்லி காப்பியம் ஆகோல் திரைப்படமானால் மகிழ்ச்சி, திரைப்படம் ஆகவில்லை என்றால் கேவி ஆனந்த் சார் வந்து அதை படிச்சுட்டு, ஏய் நீ யாரை பற்றி எழுதியிருக்க, என்னை பற்றிலாம் இல்லைல்ல அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு புதிய களங்களில் இப்போ நீ செயல்படுற, அது ஒரு பெரிய சவால். நீயே ஒரு சவாலை உருவாக்கிக்கிட்டு. சார் வணக்கம் சார், இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆகோல்னு தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒரு படைப்பை கொடுத்துட்டு ஒரு 2 ஆண்டுக்கு அடுத்து மீண்டும் அதோட 2ஆம் பாகம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு காப்பியமாக மாக்கியவெல்லி காப்பியம் வந்து இப்போ வெளியிடுறீங்க. அதை பற்றின டீட்டெயிலான நியூவான்சஸ் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய ஆர்வமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி. குமுதம் மாதிரி ஒரு வெகுஜன சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் ஒரு இலக்கிய படைப்பை முன்னிறுத்தி நீங்கள் வந்து ஒரு ஆசிரியரை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இது வந்து ஒரு இலக்கிய வெளியில் ஒரு நல்ல முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். ஏன்னா வெகு சிலர் மட்டும்தான் எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் ஒரு நாவலாசிரியராகவும் ஒரு கவிதை ஆசிரியராகவும் இப்படி பன்முகத்தன்மையில் செயல்படுறாங்க. அந்த வகையில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால இந்த காப்பியத்தை பற்றி இப்போ வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக பேசலாம். எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த அட்டைப்படம் என்னை பயங்கரமாக ஈர்த்துது. அது ஒரு மஷ்ரூம் மாதிரியும் இருக்குது, அதே நேரத்துக்கு ஒரு போர் குறியீடாகவும் இருக்குது. ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி இருக்குது. ஒரு கப்பல் காட்டுறீங்க, கடல் சார்ந்த ஒரு விஷயம் காட்டுறீங்க, கடலுக்கு கீழே ஏதோ காட்டுறீங்க. என்ன சொல்ல வர்றீங்க? ஏன்னா ஆகோல் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. எனக்கு அதில் 2 உலகத்தின் அந்த ஒரு புனைவு எனக்கு ரொம்ப என்னை ஈர்த்தது. அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த அட்டைப்படத்தை பற்றி விவரமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான். அதை வந்து தமிழில் அபூத புனைவு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு நிகழ்கால சமூகம், அரசியல், தனி மனித சுதந்திரம், இதுக்கு மேலே அமைக்கப்பட்ட ஒரு அபூத புனைவு. ஸோ அடிப்படையாக வந்து பல உண்மைகள் இருக்குது, இதில் அடிப்படையாக பல வரலாறு இருக்குது. அதற்கு மேல் எழுப்பப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் ஆகோல், மாக்கியவெல்லி காப்பியம் ரெண்டுமே. ஸோ இந்த அட்டைப்படம் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு. இந்த ஒரு நியூக்ளியர் அணு ஆயுதம் வெடித்த பிறகு ஏற்படுகிற ஒரு பெருவெடிப்பு, காளான் மேகம்னு சொல்லுவாங்க, மஷ்ரூம் கிளவுடு. ஸோ அந்த வடிவம் தான் இது. ஆனால் கதையில் இது என்ன அப்படின்றத நீங்கள் படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கதையின் ஒரு பகுதி எதிர்காலத்தில் நடக்குது, 2050களில் நடக்குது. அப்போ வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி டவர்ஸ் உருவாக்குறாங்க, இணைய பாதுகாப்பு கோபுரங்கள். அப்படி ஒரு கோபுரம் தான் இது. அந்த கோபுரம் பெரும்பாலும் கட்டட வடிவில் இருக்கும் இல்லையா. எதிர்காலத்தில் வந்து ஒரு மேக வடிவில் அது இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை. ஸோ அதை பற்றி இன்னும் விரிவாக நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது படிப்பீங்க. நிச்சயமாக சார். நீங்கள் சொல்லும்போதே தொழில்நுட்ப ஒரு பின்னணியிலிருந்து சொல்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகளில் அந்த நேர்த்தி வந்து ரொம்பவே எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம். உங்களுடைய பணியும் தொழில்நுட்ப பின்னணியிலிருந்து எழுத்துத்துறைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது அப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா தவறாக எதுவும் நான் சொல்லிடக்கூடாதுங்கிற. ஆமாம். ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் எந்த அளவுக்கு எழுத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா. இன்னைக்கு உலகமே வந்து ஒரு தொழில்நுட்ப மையமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு காலத்தில் வந்து கருவிகள், கணினிகள் அதெல்லாம் ஒரு துறை சார்ந்து இருந்தது. இன்றைக்கி எல்லா துறையிலையும் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த முன்னெடுப்புகளை நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நாம் அதை பற்றிய அறிமுகங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த நாவலில் இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது, ஆகோலும் ஆகட்டும், மாக்கியவெல்லி காப்பியம், இதில் தொழில்நுட்பம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவும் பெருந்தரவு தொழில்நுட்பம், பிக் டேட்டா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய ஆதார் கார்டு, இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கிற தகவல்கள், இதெல்லாமே வந்து அந்த பிக் டேட்டா டெக்னாலஜி என்ற அந்த ஒரு குடைக்குள் வருகிற விஷயங்கள்.
அந்த மாதிரியான ஒரு பெருந்தர தொழில்நுட்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல். இன்னும் நான் நிறைய சொல்லணும், நான் கதையை சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் இது ஒரு அனுபவம். இந்த நாவலே வந்து ஒரு 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 அனுபவமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு முதல் பாகம், அந்த முதல் பாகத்தில் அந்த கடைசி பக்கத்தில் மாக்கியவல்லி சரித்திரம் தொடரும் அப்படின்னு நான் முடிச்சிருந்தேன். அதில் அந்த சரித்திரமுக்கு பதிலாக அது காப்பியமாக மாறி இருக்கு. மாக்கியவல்லின்ற ஒரு கதாபாத்திரத்தின் மீது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது. இந்த முதல் பாகத்தில் ஒரு 12 வயது சிறுவனாக அவர் வருவார். ஒரு சைபர் ஏஜெண்ட்டாக ஒரு 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 இணைய வெளியில் தகவல்களை திருடுகிற ஒரு 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 ஹைஃபை திருடன் அவர். ஸோ அவருடைய ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 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 கற்பனை பண்ணப்போ தான் ஒரு 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 கதை பிறக்கிறது. சமீபத்தில் இஸ்ரேல் அவங்களுடைய இணைய வெளியில் அவங்க எடுத்த ஒரு முன்னெடுப்பு, அது எனக்கு இதில் இந்த கதையுடைய ஒரு முதல் பொறியாக எனக்கு இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வச்சு ஒரு 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 கதை உருவாக்கப்பட்டு நம்ம கடந்த காலத்தின் வேர்களை நம்ம இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு 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 நோக்கமும் இருந்தது. ஆகோல், மாக்கியவல்லி காப்பியம், இந்த 2 நூல்களின் நோக்கமும் அதுதான். ஆனால் அதை வெறும் ஒரு ஆவணமாக, ஒரு பதிவாக மட்டுமே செய்யாமல், அதை ஒரு அறிவியல் கதையாக, ஒரு ஒரு அபூத புனைவாக நாம் கொடுக்கும்போது அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக அவங்கள சென்றடையும் அப்படின்றதான். இப்போ குழந்தைக்கு மருந்தை தேனில் குழைத்து கொடுக்குற அந்த ஒரு முறை தான் இது. ஸோ நம்ம கடந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறார்கள், குற்ற இனச் சட்டம் அப்படின்ற சட்டம் நம்ம முன்னோர்களை எப்படியெல்லாம் பாதித்திருக்கிறது, இதையெல்லாம் பேச வேண்டும். ஆனால் இதையெல்லாம் எதிர்காலத்தில் நின்று பேச வேண்டும் அப்படின்னு எடுத்த ஒரு முயற்சி தான் மாக்கியவல்லி காப்பியம். ஒரு காப்பியம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பழமையான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை டெக்னாலஜியோட சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதுவும் எழுத்து வடிவத்தில் படிக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியலாக தொடர்ந்து நீங்கள் அதை செஞ்சுட்டே வர்றீங்க. அது எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. உங்களுடைய எழுத்துக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தன்மையில் நான் பார்க்குறேன். ஸோ அப்படியான ஒரு விஷயம் நிச்சயமாக மாக்கியவல்லி காப்பியம்லையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் வந்து சினிமாலையும் இயங்குறீங்க, இலக்கியத்துலேயும் ரொம்ப முழுமையாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கிறதுனால இங்கே இப்படி பண்ணுற இந்த காப்பியங்களுடைய விஷயம் அங்கே ஒரு திரைக்கதையாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குதா, இல்லை இதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இப்போ பேரலாக நடந்துட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? இதுக்குள்ளேயே ஒரு திரைக்கதை இருக்குது. இது 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 ஒரு ஒரு கதை என்ற போதும் இந்த நாவலை வாசிக்கும் போது உங்களுக்கு அது ஒரு திரைக்கதையாக விரியும். அந்த வடிவத்தில் தான் நான் எழுதியிருக்கேன். ஆனால் ஒரு படைப்பு அது வந்து எல்லா படைப்புகளும் சினிமாவாகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 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 படைப்பாக இருப்பதே அதோடைய ஒரு 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 தனி பெருமை. இதை வந்து ஒரு திரைப்படமாக்க வேண்டும் அப்படின்னு இப்போ எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. காலப்போக்கில் அது எப்படி இருக்குது, அது இதுக்கு ஒரு ஒரு சரியான இதை இந்த இந்த கதையை, இந்த கதையுடைய ஒரு ஆன்மாவை புரிந்து கொள்கிற ஒரு ஒரு இயக்குனரை நான் சந்திக்கும் போது நிச்சயமாக அதற்கான முன்னெடுப்பு இருக்கும். மாக்கியவல்லி காப்பியம் ஆகோல் திரைப்படமானால் மகிழ்ச்சி, திரைப்படம் ஆகவில்லை என்றால் ரொம்ப மகிழ்ச்சி. பல நேரங்களில் நாவல்கள் திரைப்படமாகும்போது அந்த அந்த நாவலுடைய ஒரு ஜீவன், அதனுடைய அதில் இருக்கிற அந்த ஒரு உள்ளுணர்வு, அந்த கதையின் பல்வேறு பரிமாணங்கள், இது எல்லாத்தையும் திரையில் கொண்டு வர முடியாது. அதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். நான் எதுவும் பேர் சொல்ல விரும்பலை. அது ஒரு பெரிய சவால். இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய கட்டமைப்புகள் இருக்குது. இது வெறும் ஒரு கதை இல்லை, பல கதைகள் ஒரு ஒரு பிரபஞ்சத்தில் இணைகிற ஒரு ஒரு முயற்சி இது. அப்படி இருக்கும்போது அத்தனை கதாபாத்திரங்கள், அத்தனை கதைகள், அத்தனை வரலாறு, அது எல்லாத்தையும் ஒரு 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 திரைப்படமாக்க வேண்டும் அப்படின்னா அது வந்து அவ்வளவு எளிய காரியம் அல்ல. இன்னும் சொல்லணும்னா இதை 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 திரைப்படமாக்குவதை விட இதை ஒரு இணையத்தொடராக்குவது ஒரு சரியான முடிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அத்தனை ஒரு பெரிய ஒரு ஒரு தடம் தேவைப்படுகிறது இதை பேசுவதற்கு. ஆனால் இப்போ அதை பற்றி நான் எதுவும் யோசிக்கல. இல்லை, நீங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ இணையத்தொடராக இதை பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கும் இயக்குனர்கள் இப்போவே வரிசை கட்டி வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது பர்சனலாக. ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த ஒரு கிராண்டியர் ஒரு ஃபீல் வந்து எழுத்தில் இருக்கிறத நிச்சயமாக இருக்குது. நம்ம பால் கோயிலோ
அவர்கிட்ட இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க. உங்களுடைய படைப்புகள் எல்லாத்தையுமே திரைப்படமா, இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஒரு குறும்படங்களா இப்படியெல்லாம் மாத்திர விருப்பம் இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன ரொம்ப அழகான ஒரு பதில், நீங்கள் எந்த இயக்குனர்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார், உலகத்திலேயே சிறந்த இயக்குனர் ஒரு வாசகர். அவனுடைய கற்பனை. ஒரு வாசகர் ஒரு புத்தகத்தை அவர் வாசிக்கும் போது அவருடைய மனதில் எழுகிற ஒரு திரைக்கதை காட்சிகள், இதுதான். இதை மீறிய ஒரு 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 திரைக்கதையோ ஒரு படத்தையோ யாரும் எடுத்துட முடியாது. ஸோ ஒவ்வொரு வாசகரும் ஒரு இயக்குனர் தான். அதனால் நான் தனியாக படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பதில் அவர் சொன்னார். அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சில நேரங்களில் சில படைப்புகளாகவே விட்டுறணும் அப்படின்றது என்னுடைய இது. ஆனால் ஒரு 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 நல்ல ஒரு 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 டீம் ஒன்று அமையும் போது, நல்ல ஒரு 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 தளம் அமையும் போது நிச்சயமாக நாம் அந்த முயற்சியை எடுக்கலாம். என்னுடைய காலத்திலேயே அது நடக்கலாம், இல்லை என்னுடைய காலத்திற்கு பின் அது நடக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதில் நானும் பங்கு பெறலாம், நான் பங்கு பெறாமல் போகலாம். அது என்னுடைய வேலை மூல படைப்புகளை உருவாக்குவது தான். இது என்னவாக மாறும் அப்படின்றதெல்லாம் வேற. இந்த ஒரு அடிப்படை மூல படைப்புகளை உருவாக்கி கொண்டிருப்பது தான் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு படைப்பாளனுடைய ஒரு 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 கடமை. அது ஒரு கலைப்பணி. இதுக்கான தயாரிப்பு ஒரு 2 வருஷம் அப்படிங்கிற ஒரு இடைவெளி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு இடைவெளி. உங்களுடைய இத்தனை வருஷ பயணத்துல இந்த ஒரு காப்பியத்தை எழுதுறதுக்கு 2 வருஷம் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு பின்னணியில என்ன மாதிரியான ரிசர்ச்லாம் நீங்க பண்ணீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இருவேறு காலங்களில் இந்த கதை நடக்குது. பல்வேறு காலங்களில் நடக்குது, ஆனால் இருவேறு காலங்களெல்லாம் பெரும்பாலும் நடக்கிறது. ஒன்று எதிர்காலத்தில் ஒரு 2050களில், இன்னொன்று இப்போ இருந்து ஒரு 200 வருடங்களுக்கு முன் 200 வருடங்களுக்கு முன் மருதுபாண்டியர் அவங்களெல்லாம் தூக்கிலிடப்பட்ட அந்த தருணம். நம்ம குடிமக்கள் யாரும் ஆயுதம் பயன்படுத்தக்கூடாது என்று பிரிட்டிஷ் ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். அந்த இடத்தில் இருந்து இதில் இருக்கிற ஒரு கதை தொடங்குகிறது. அந்த மாதிரி ஒரு 2 வேறு காலகட்டங்கள். அப்படி இருக்கும்போது அதற்கான ஆய்வுகள் அது பண்ணுறது, அதுக்கு நிறைய பயணங்கள், நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருந்தது, நிறைய படிக்க வேண்டியிருந்தது. இதில் குறிப்பாக மிக முக்கியமாக வருகிற ஒரு கதைக்களம் மதுரையின் 8 நாடுகள், திடியன், வாலாந்தூர், கொக்குளம். அந்த 8 நாடுகளில் இந்த இந்த கதை முக்கியமாக நிகழ்வது. காரணம், குற்ற இன சட்டத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதி மதுரையின் 8 நாடுகள். மதுரை அதில் குறிப்பாக ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் மதுரையின் 8 நாடுகள். ஸோ அங்கே இந்த கதை நிகழ்கிறது. ஸோ அந்த மனிதர்கள், அந்த 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 சூழல், அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. நம்ம 200 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே நம்ம பிரதிபலிச்சிட முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் சில அடிப்படைகள் நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ அதை தேடி போகிற பயணம் பெரிய பயணமாக இருந்தது. 8 நாடுகள் பற்றி தெரிஞ்சுக்க நான் பயணித்த போது அந்த 8 நாடுகளின் தெய்வங்களை பற்றியெல்லாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்படி தெரிஞ்சுக்கும் போது அது கிட்டத்தட்ட அது ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி மாறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம எழுதுகிற பயணத்தை விட அந்த எழுத்துக்கு நம்ம ஒரு தயாரிப்பு பண்ணுறோம் இல்லையா, அந்த பயணம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயணமாக நான் பார்க்குறேன். எழுதுறதே எழுதிடலாம், 1 மாதம் 2 மாதத்தில் எழுதிடலாம். ஆனால் அதற்கான ஒரு கட்டமைப்பை நம்மளுடைய ஆய்வில் நாம் உருவாக்க வேண்டும். நாமளே சில கேள்விகளை உருவாக்கி கொண்டு அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடிக்கிட்டு நம்ம போகணும். ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப சவாலான ஒரு பயணம். இன்னொன்று எதிர்காலம். ஸோ எதிர்காலத்தில் என்னென்ன, இப்போ பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் நம்ம பேசுகிறோம். எதிர்காலத்தில் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள், அறிவியல் எப்படி இருக்கும், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் இமேஜின்டு டெக்னாலஜிஸும் இதில் இருக்குது. என்னுடைய கற்பனையில் உருவான சில தொழில்நுட்பங்களும் இதில் இருக்கிறது. இப்போ முதல்ல எல்லாமே டெஸ்க் டெக்னாலஜிஸாக இருந்தது. எல்லாமே உங்களுக்கு ஒரு மேஜை தேவைப்படும். ஒரு கணிப்பொறிக்கு உங்களுக்கு ஒரு மேஜை தேவைப்படும். ஒரு டிவிக்கு உங்களுக்கு ஒரு மேஜை தேவைப்படும். ஸோ எல்லாமே ஒரு டெஸ்க் டெக்னாலஜியாக இருந்து அதுக்கப்புறம் உங்கள் கையடக்க தொழில்நுட்பமாக அது மாறுது. உங்கள் ஃபோன் உங்கள் கைக்கு வருது, எல்லா கேஜெட்ஸும் உங்கள் கைக்கு வருது. ஸோ இப்போ இதோடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த கருவிகள் எல்லாம் மறைகிற ஒரு நிலை தான் அடுத்த கட்டமாக இருக்கும். அடுத்த கட்ட இதுக்கு உங்களுக்கு ஒரு மெட்டீரியல், ஒரு கேஜெட்டே தேவைப்படாமல் எல்லாமே உங்கள் மூளையோடு இணைக்கப்பட்ட ஒரு
ஒரு ஒரு தொழில்நுட்பமாக அது வளர வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான முன்னெடுப்புகள் இப்போ இருந்தே தொடங்கிருச்சு. ஸோ அதை முன்னிறுத்துகிற ஒரு 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 பெரிய ஒரு எபிசோடு இதில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து நாம் பேச வேண்டும். அதே நேரத்தில் இதை ஒரு பாட்டி தன்னுடைய பேத்திக்கு கதை சொல்கிற மாதிரி அதை வந்து ரொம்ப எளிமையாகவும் நாம் சொல்ல வேண்டும் அப்படின்றது ஒரு பெரிய சவால். இப்போ இலக்கியங்களில் பல வகை இருக்குது. ஒரு முக்கியமாக சொன்னால் ஒரு 3 வகை நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ஒரு வணிக இலக்கியம், ஒரு பொழுதுபோக்கு இலக்கியம், வார இதழ்களில் எழுதப்படுகிற இலக்கியம். அது பெரும்பாலும் வாசகரை ஈர்ப்பதற்கான, வாசகர்களை சுவாரஸ்யப்படுத்துவதற்காக எழுதப்படுகிற ஒரு இலக்கியங்கள் ஒன்று. இன்னொன்று பதிவு இலக்கியங்கள். நம்ம நடந்த சம்பவங்களை, நிகழ்காலத்தை எல்லாம் பதிவு பண்ணுற பதிவு இலக்கியங்கள். 3வது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், கலை இலக்கியம். இப்போ இந்த கலை இலக்கியம்ல உங்களுக்கு ஒரு கலை வேலைப்பாடு இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த வகையிலையும் வாழ்வியல் இருக்குது, அறிவியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கலை இலக்கிய வடிவில் அதெல்லாம் இன்னும் நுட்பமாக இருக்கிறது. இதில் வாழ்வியல் இன்னும் நுட்பமாக இருக்கிறது, அறிவியல் இன்னும் நுட்பமாக இருக்கிறது, சமூகவியல் இன்னும் நுட்பமாக இருக்கிறது, தனி மனித சிந்தனை இன்னும் ஆழமாக இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி இதில் பல உருவாக்கங்கள் இருக்கின்றன. கலை இலக்கியத்தில் எழுத்தாளர் தான் தன்னுடைய கற்பனையில் புதிய உலகங்களை, புதிய களங்களை உருவாக்குகிறார். அதுதான் கலை இலக்கியத்தோட ஒரு பெருமை. எனக்கு வந்து கலை இலக்கியத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. ஆகோல் ஆகட்டும், மாக்கியவல்லி காப்பியமாகட்டும், இது எல்லாமே ஒரு கலை இலக்கிய வகையை சார்ந்தது. ஸோ ஒரு ஒரு கலை இலக்கியத்தை நீங்கள் ஒரு மற்ற இலக்கியங்கள் மாதிரி அணுகக்கூடாது. இந்த 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 புத்தகத்தையே நீங்கள் வாசிக்கும்போது ரொம்ப கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் ஆழ்ந்து வாசிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு முதல் அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு நபர் ஒரு 5வது அத்தியாயத்தில் திருப்பி வருவார். அப்போ நீங்கள் அப்புறம் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு 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 5வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு 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 நரி, அந்த நரி வந்து ஒரு 7வது அத்தியாயத்தில் அதுடைய அது ஏன் அந்த கதையில் இருக்குன்றதுக்கான விளக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எல்லாமே ஒரு ஒரு இன்டர்கனெக்டடாக ஒரு 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 கலை ரீதியான ஒரு 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 சமைத்தல் இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். நீங்கள் அதை சொல்லும்போதே எப்படி ஒரு டெக்னாலஜிக்கு ஒரு மேனுவல் இருக்கோ அது மாதிரி வந்து ஒரு புத்தகம் வாசிக்கிறதுக்கான வழிமுறைன்றது ஒன்று சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. ஆமாம், அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக நீங்கள் ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் கேட்டிங்க. இப்போ நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், கூடவே அதை எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க. ஒரு ஐபேட் வாங்குகிறோம், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ஒரு மேனுவல் வருது. ஒரு டிவி வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல் வருது. ஆனால் புத்தகங்களுக்கோ இல்லை திரைப்படங்களுக்கோ அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு அணுகுமுறையை யாருமே பெரும்பாலும் பகிர்வதில்லை. ரொம்ப சில பேர் அதை செய்கிறாங்க. அதை ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன். இந்த புத்தகம் மாக்கியவல்லி காப்பியம், இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு ஆழமான சில சில களங்களில் இயங்குகிற ஒரு கதை. இதை வந்து போகிற போக்கில் படிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு ஒரு நிறுத்தி நிதானமாக, குறிப்பாக இந்த புத்தகத்தின் முதல் 17 அத்தியாயங்களை ரொம்ப கொஞ்சம் நிறுத்தி ஒரு ஆழமாக படிக்க வேண்டும். ஒரு பாட்டி கதை சொல்கிற மாதிரி தான். ஒரு பாட்டி வந்து நமக்கு கதை சொல்லும்போது அந்த குழந்தை கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப கவனமாக அவங்க வந்து கதை சொல்லுவாங்க. அந்த அந்த பாட்டியோட கண்ணை அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும் இல்லையா? கதை சொல்கிறவங்களோட கண்ணை வந்து குழந்தை பார்த்துட்டே இருக்கும். அந்த ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம் கதை சொல்லும்போது. இல்லைன்னா இந்த கதையோடைய என்ன சொல்கிறது, கதையை விட்டு அந்த குழந்தை வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் பாட்டி வந்து இந்த குழந்தையோட கண்ணை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்பயாவது அந்த குழந்தை வந்து அதோட கண்ணு வேற எங்கேயாவது போச்சுன்னா கதையிலேருந்து அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த குழந்தைய திருப்பி கதைக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்காக. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இதில் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு திருவிழாக்கு ஒரு குழந்தைய தாத்தாவோ பாட்டியோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அந்த குழந்தை வந்து நல்லா வேடிக்கை பார்க்கலாம், நல்லா திருவிழா வேடிக்கை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவங்க தாத்தாவோட கையை விட்டுறக்கூடாது. அந்த அந்த கவனம் ரொம்ப ஒரு முக்கியம் இல்லையா? ஸோ விட்டுட்டா நம்ம அந்த குழந்தை தொலைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புத்தகத்தையும் பல புத்தகங்களையும் அணுக வேண்டும். நம்ம படிக்கும்போது இன்னைக்கு இந்த செல்ஃபோன் தலைமுறையில் அட்டென்ஷன் ஸ்பேனே ரொம்ப கம்மியாக இருக்குது. அது எல்லார்கிட்டையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து ஒரு இந்த மாதிரியான புத்தகங்களை அணுகும்போது கொஞ்சம் ஒரு கவனத்தோடு, ஒரு தாத்தா கையை பிடிச்சிட்டு திருவிழாக்கு போகிற ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பாட்டி சொல்கிற கதையை அவர் கண்களை பார்த்து கேட்கிற ஒரு குழந்தை மாதிரி இந்த புத்தகத்தை அணுகினால் நிச்சயமாக இதை
இந்த 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 ஒரு யூனிவர்ஸ்க்குள்ள, இந்த ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள அவர்கள் பயணித்து இதன் செய்திகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்னு நான் நம்புறேன். ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க சார். உங்களுடைய புத்தகங்கள்ல ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றின ஒரு கண்டென்ட் இருக்குது, உயிர் சொல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் பார்த்தேன். இப்படி பல பரிமாணங்களில் பல டாபிக்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அதுக்கான தேடல் எங்கே இருக்குன்னு சார் இருக்கும்? உங்களுக்கு வந்து நிறைய வாசிப்பின் மூலியமாக அது கிடைக்குதா? எப்படி அது? இல்லை, பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து தான் இந்த கதைகள்லாம் வருது. ஒரு ஒரு தினசரி நமக்கு நிறைய மனிதர்கள் அறிமுகமாகறாங்க, நிறைய செய்திகள் பார்க்குறோம். அதுலேருந்து தான் இதெல்லாம் வருது. இதை தனியாக எங்கேருந்தோ நான் போய் தேடுறதில்லை. ஸோ எனக்கு அறிமுகமாகிற சில களங்களை, சில விஷயங்களை அதிலிருந்து தான் நான் போகிறேன். அதில் நான் சில களங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். காலையில் நாம் முழிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம். நம்ம காதில் நிறைய செய்திகள் விழுது. அதில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், இது படைப்புக்குரியது, இதை ஒரு படைப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு. ஸோ அதில் நான் அந்த 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 ஒரு தேர்ந்தெடுப்பு நடந்ததும் அதில் கொஞ்சம் ஆழமாக பயணிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இஸ்ரேல் ஒரு இணையவெளியில் ஒரு முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அதை நான் பார்க்கும்போது எனக்கு அது ஆகோலோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகோல் என்ற களத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று நினைத்து அதிலிருந்து இந்த மாக்கியவெல்லி காப்பியம் உருவாகுது. அந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி தினந்தோறும் நம்ம காதில் கதைகள் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் எதை படைப்பாக மாற்ற வேண்டும் என்ற முடிவை படைப்பாளி எடுக்க வேண்டும். அந்த முடிவு எடுக்கிற விஷயம் தான் சார். இப்போ நீங்கள் ஆகோல்னு ஒரு விஷயம் இஸ்ரேலுடைய அந்த இணையவழி செயல்பாட்டின் மூலயமா எடுத்தன்ற அந்த தருணம் இருக்கு இல்லையா? அந்த தருணம் உங்களுக்கு எங்கே அந்த தருணத்தை நீங்கள் தீர்மானிக்கிறீங்கன்னு, எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? இல்லை, இது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ இது ஆகோல் என்ற புத்தகத்துடைய 2ஆம் பாகத்தை நாம் எழுதவிருக்கிறோம். இன்னும் ஆழமாக ஆகோலில் நம்ம என்னென்ன விஷயம் சொன்னோமோ அதையே இன்னும் ஆழமாக என்ன சொல்கிறது, இன்னும் பல்வேறு ஒரு கூடுதல் செய்திகளோடு அதை வந்து நம்ம பதிவு செய்யணும். இன்னும் நம்ம ஒரு எதிர்காலத்தை ஒரு தொலைநோக்க பார்வையோடு நம்ம பார்க்க முயற்சி செய்யணும். இப்படின்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அது தொடர்பான செய்திகள் வரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இணைக்கப்படுவீர்கள் அதோட. ஸோ அப்படி அந்த ஒரு சின்ன ஒரு முன் தயாரிப்பு நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கும்போது இது தானாகவே நடக்கும். ஓகே சார். ரைட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் பல தளங்களில் பயணித்தாலும் ஒவ்வொன்றுமே வெவ்வேறு பரிணாமத்தில் இருக்குது, வெவ்வேறு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகுறீங்க? இப்போ பாடலாசிரியராக பயணிக்கும்போது உங்களுடைய தன்மை வந்து எப்படி வச்சுக்குவீங்க? நாவல் எழுதும்போது அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பேரலாக ஒரு பாடல் வேலை வருதுன்னா இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணுறதுக்கு எப்படி ஸ்விட்ச் ஆகுறீங்க? இந்த நுவான்சஸ் பற்றி சொல்ல முடியுமா? நான் வந்து ரைட்டிங்கை பேரண்டிங்காக பார்க்குறேன். ஒரு குழந்தையை அது வயிற்றில் இருக்கும்போது இந்த தாய் வந்து என்னென்ன அந்த குழந்தையை பாதுகாக்க என்னென்ன முயற்சிகள் எடுப்பாங்க, அந்த குழந்தை பிறந்ததும் என்னென்ன முயற்சிகள், அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்பார்கள், அந்த குழந்தையை போய் எந்த பள்ளியில் சேர்ப்பது, அந்த குழந்தையை இந்த சமூகத்திற்கு தயார் செய்வதற்கு அந்த தாயும் தந்தையும் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறார்களோ அதே முயற்சியை தான் ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புக்கு எடுக்க வேண்டும். ஸோ அந்த படைப்பை நான் இப்போ சமூகத்துக்கு கொடுக்க போகிறேன். அதை கொடுப்பதற்கு முன் நான் இந்த படைப்பை எப்படிலாம் நான் வளர்க்க வேண்டும், இந்த சமூகம் இந்த படைப்பை புரிந்து கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் இந்த படைப்பு சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுமே முக்கியம். ஸோ இந்த நிலையில் நின்று தான் பெரும்பாலும் நான் என்னுடைய படைப்புகளை உருவாக்குகிறேன். சினிமா அங்கெல்லாம் வந்து அது பேரண்டிங் இல்லை. அங்கே நான் வந்து ஒரு டிரைவர், அங்கே நான் வந்து ஒரு உதவியாளன், அங்கே வந்து நான் பல்வேறு ஊழியர்களில் நானும் ஒருவன். அது அப்படி தான். ஸோ அதை வந்து நான் என்னுடைய படைப்பாக நான் அதை பார்க்க முடியாது. மேபி என்னுடைய கதை, திரைக்கதை, வசனம்லாம் வரும்போது அது வேறு. ஒரு படத்தில் நான் பணியாற்றுகிற போது அது ஒரு பணி, அது ஒரு தொழில், அங்கே நான் ஒரு ஊழியன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே நம்ம அதை ஓன் பண்ண முடியாது. இது என்னுடைய படம், இது என்னுடைய சினிமா, அப்படி கிடையாது. அது ஒரு டீம் ஒர்க் சினிமான்றது. அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் இது படைப்புகள் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் தான் தாய், நான் தான் தந்தை. ஸோ அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. அது கேட்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ இது ஒரு சமீபத்தில் வந்த உங்களுடைய கோட் திரைப்படத்தில் இருந்த உங்கள் சின்ன சின்ன கண்கள் வரியோடு நான் பொருத்தி பார்க்குறேன். மழை பொழிகிற 2ஆம் நாளில் விழும் துளியில் மாசில்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பீங்க. அது கதையோட ரொம்ப பிளெண்ட் ஆகி வந்திருக்கும். அந்த 2வது குழந்தை பிறக்க போகுது, அந்த
தருவாயில் அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த சூழலில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்குது. ஸோ இந்த மோட் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை ரசித்து ஒன்று எழுதுறீங்க. இப்படியான ஒரு வார்த்தையோட தேடல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும், ஒரு மைண்டு நம்ம வந்து தயார் நிலையில் வச்சுக்கணும். என்னதான் வந்து நீங்கள் ஒரு வேற ஒரு பேரண்டிங் சொல்லக்கூடிய அந்த நாவல் வேலையில் இருந்து இதில் ஸ்விட்ச் பண்ணி வந்தாலும் டக்குன்னு உங்களால் அடாப்ட் ஆகக்கூடிய சூழல் அதுக்கு எப்படி? ஏன்னா ஒரு தளத்தில் பயணிக்கிறதே பெரிய வேலை, அதுலேருந்து எப்படி ஸ்விட்ச் ஆக உங்களால் முடியுதுன்னு தான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் ஸ்விட்ச் ஆகிறது இல்லை. அதாவது ஒரு படைப்புக்கான ஸ்விட்சை நம்ம போட்டுட்டோம்னா அது முடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த நிலையில தான் அதுக்குள்ளே தான் இருப்பீங்க பெரும்பாலும். அது வந்து அது தொடங்கிறதுக்கான ஒரு சரியான நேரம் நான் எப்பவும் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு ஆய்வுக்கு எப்பவும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதனால் ஒரு படைப்பை எழுதுவதற்கு 3 அல்லது 4 மாதங்கள். ஸோ இந்த 3 அல்லது 4 மாதங்களில் இந்த படைப்பை தவிர வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து ஆகணும். அது எடுக்கலைன்னா அது ஒரு முழுமையான படைப்பாக இருக்காது. நான் வந்து ஒரு 5 அத்தியாயம் வரைக்கும் எழுதிட்டு வேறு ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போய் வசனம் எழுதிட்டு வந்து 6வது அத்தியாயம் எழுதினோம்னா அதில் ஒரு தொடர்ச்சி இருக்காது, அந்த ஒரு ஆன்மா இருக்காது, ஒரு உயிர்ப்பு இருக்காது. அதனால் நான் அந்த 3 மாதங்களை நான் அப்பவும் தேடுவேன். அந்த ஒரு 3-4 மாதங்கள் வேறு எந்த பணிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இதை மட்டுமே செய்கிறதுக்கான ஒரு 3 மாதங்கள். ஸோ அப்படி நம்ம அதுக்கு ஒரு சின்ன தயாரிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம என்டர் ஆகணும் அந்த 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 ஒரு படைப்பு காலத்திற்குள். ஸோ அப்படி தான் நான் பெரும்பாலும் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இதுலேருந்து அதுலேருந்து எதுக்குன்னு மாறி மாறி ஸ்விட்ச் ஆகிற இதெல்லாம் பெரும்பாலும் இல்லை. இப்போ நம்ம ஒரு திரைப்படத்திற்கு நாம் எழுதுகிறோம் அப்படின்னாலே அந்த திரைப்படத்தின் எழுத்து பணிகள் முடியும் வரை வேறு எந்த திரைப்படத்துடைய எழுத்து பணிக்கும் நான் போக மாட்டேன். பாட்டு வேறு விஷயம். பாட்டுன்றது அது ஒரு 4 நாள் வேலை, ஒரு வார வேலை. அது ஒரு 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 நீண்ட கால பணி கிடையாது. ஆனால் எழுத்து பணி அப்படின்றது ஒரு நீண்ட கால பணி. அதற்கு ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு தான் நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போக வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய உலகம் இருக்குது இல்லையா. இப்போ மாக்கியவெல்லின்றது ஒரு பெரிய ஒரு உலகம், நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நான் வந்து எழுதும் போதே அந்த மனிதர்களோடு நான் வாழ வேண்டும். நான் இதில் வர்ற நித்திலனோடு நான் வாழணும், நெய்தலோடு நான் வாழணும். மாயவனம்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கேன், அதோடு நான் வாழணும். ஸோ இந்த கதாபாத்திரங்களோடு நான் வாழாமல் இந்த கதையை நான் வளர்க்கவே முடியாது. அது ஒரு குழந்தையோடு நம்ம வாழாமல் அந்த குழந்தையை எப்படி வளர்க்க முடியாதோ அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடும் நான் பேசியிருக்கிறேன். நான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அவங்களோட கை குலுக்கி இருக்கிறேன், அவங்களுடைய கண்ணீரை நான் பகிர்ந்திருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ஒரு படைப்பாளனுடைய மிக முக்கியமான பயணம். அதை வந்து ஒரு ரத்தமும் சதையுமாக அது படைப்பாக மாறுகிறது. அதை நீங்கள் செய்யலைன்னா அந்த படைப்பு ஒரு ஆத்மார்த்தமான படைப்பாக இருக்காது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமாவாக இருந்தாலும் சரி. நான் ஒரு சினிமாவுக்கு நம்ம ஒரு வசனம் எழுதுகிறோம், இல்லை ஒரு திரைக்கதை எழுதுகிறோம்ன்றப்ப அந்த எழுத்து பணிகள் முடிகிற வரை நம்ம அந்த கதாபாத்திரங்களோடு வாழணும். இப்போ கவன் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி கதாபாத்திரமாக நான் வாழ்ந்து பார்க்கிறேன், நான் ஜெகன் கதாபாத்திரமாக நான் வாழ்ந்து பார்க்குறேன். அப்படி நம்ம எழுதுகிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு பாடலுக்கும் வந்து பொருந்தும். இப்போ கோட் படத்தில் சின்ன சின்ன கண்கள் பாட்டுடைய அந்த ஒரு சிச்சுவேஷனை அவர் வெங்கட் பிரபு சார் சொல்கிறாரு. அது நம்ம எழுதும்போது அந்த குடும்பத்தில் நானும் ஒருவராக நான் குறைந்தது ஒரு அந்த பாட்டை எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் வாழணும். அப்போ தான் அந்த உணர்வு வரும் இல்லையா. ஸோ அந்த விஜய் சார் ஃபேமிலியில் நானும் இருக்கிற மாதிரியான ஒரு அந்த வீட்டில் அவங்களுடைய ஒரு சூழலில் நானும் ஒரு நண்பனாகவோ ஒரு மகனாகவோ நான் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டா தான் அதை நம்ம எழுத முடியும். அது ரொம்ப தேவைப்படுகிறது. நம்ம இன்னொருவருடைய ஒரு பார்வையில் நின்று இந்த உலகத்தை பார்ப்பது அப்படின்றது சினிமாவுக்கு அது ரொம்பவே தேவைப்படுகிறது. அது படைப்புகளுக்கும் அது ரொம்ப தேவைப்படுகிறது. கவிப்பேரரசு ஐயாவை பற்றி கேட்காம என்னால் இருக்க முடியாது இந்த தருணத்தில். குறிப்பாக ஆகோல் மாக்கியவெல்லி காப்பியம் சார் படிச்சிட்டாங்களா? அவங்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருந்தது, அப்ரிசியேஷன் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாமா? ஆகோல் அவங்க வாசிச்சிட்டாங்க, இது இப்போ இன்னும் வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு புதிய களங்களில் எப்போ நீ செயல்படுற, அது ஒரு பெரிய சவால். நீயே ஒரு சவாலை உருவாக்கிக்கிட்டு நீ அதை நோக்கி பயணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அவர் எப்பவும் பாராட்டுவார். எல்லாருமே ரொம்ப பழக்கப்பட்ட களமாக இல்லாமல், யாரும் எழுதாத களங்கள், யாரும் பேசாத உலகங்கள், அதை பற்றியெல்லாம் நீ எழுதும்போது அது நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பாக இருக்கும், அது ஒரு நல்ல பங்களிப்பாகவும் இருக்கும் அப்படின்றது அவருடைய ஒரு கருத்து.
உங்களுடைய எந்த படைப்பு அவர் வந்து இதுவரைக்கும் அவர் வாசிச்சு உங்களுக்கு விஷ் பண்ணதோ அப்ரிஷியேட் பண்ணதோ உங்களுக்கு ரொம்ப நினைவில் இருக்கிற ஒரு இருக்குது. என்னுடைய கவிதை தொகுதிகள்லாம் அவர் பெரும்பாலும் கவிதை தொகுதி ஒரு 5 கவிதை தொகுதிகள் வெளியிட்டிருக்கேன். அது ஒவ்வொரு தொகுதியுமே அது பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பார்ப்பார், ஒரு தடவை ஒரு பார்வை பார்ப்பார். அது கவிதைகள் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நாவல்கள், சிறுகதைகள். அம்பராத்தூணியில் மூலான்னு ஒரு சிறுகதை எழுதி, அம்பராத்தூணின்றது என்னுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை தொகுப்பில் 31ஆம் நூற்றாண்டில், அதாவது இப்போ இருந்து 1000 வருஷம் கழித்து நடக்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருந்தேன். மூலான்ற ஒரு பெண், அவள் வந்து பிரிவை தேடி போவாள். இப்போ எப்படி நமக்கு வாட்டர் தீம் பார்க், ஃபயர் தீம் பார்க், இல்லை வந்து ஒரு அந்த மாதிரி தீம் பார்க்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி ஃப்யூச்சரில் உணர்வுகளுக்குன்னு தனி ஒரு ஒரு தளங்கள் இருக்குது, தீம் பார்க்ஸ் மாதிரி. இது வந்து காதல் தீம் பார்க்கு, இது வந்து பிரிவுக்கான தீம் பார்க். ஏன்னா அப்போ இருக்கிற மனிதர்களுக்கு உணர்வுகள்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்னு ஒரு கற்பனை. உணர்வற்ற மனிதர்களாக, எந்திரங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவங்க வந்து அந்த உணர்வை அனுபவிப்பதற்கு அவங்க இந்த தீம் பார்க்குக்கு போகலாம். பிரிவுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த தீம் பார்க்குக்கு நீங்கள் போகலாம். காதல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா, இதுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு அது அரசு அனுமதி கொடுக்கணும் அதுக்கு. ஏன்னா மனிதர்களை உணர்வற்றவர்களாக வைத்திருக்க தான் பெரும்பாலான அரசுகள் முயற்சி செய்கின்றன. அதனால் அவர்கள் உணர்ச்சி பெறுவதற்கு அரசின் அனுமதி பெற வேண்டும். ஸோ இந்த பிரிவை பற்றி தெரிஞ்சுக்க இந்த மூலா ஆசைப்படுறா. அந்த பிரிவு தேசத்துக்கு அவள் போகிறதுக்கு விசா எடுத்து போகிறா. அங்கே அவள் எப்படி அதை பிரிவுனா என்ன அப்படின்னு அதை அங்கே அவள் உணர்கிறாள். அப்போ வந்து அங்கே அந்த தேசத்தில் பசலைன்ற ஒரு புது சொல்லை அவள் அங்கே பார்க்குறான். 1000 வருஷத்துக்கு அப்புறம் பசலைனா என்னென்னா, தலைவன் தலைவியை பிரியும் போது தலைவிக்கு ஏற்படுகிற ஒரு வித நோய், அது பசலை நோய் அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்களில் இருக்குது. ஸோ பசலைன்னு ஒன்று இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயணம், அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அம்பரத்துணி நீங்கள் சொல்லும்போது அதில் வந்து எனக்கு அந்த கோஸ்ட் குருநாதன் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு கதை, சிறுகதை. அந்த சிறுகதைக்கு என்ன சார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், எங்கேருந்து அந்த நாட்டு உங்களுக்கு கிடைச்சது? ஏன்னா சினிமாவில் எழுத்தாளர்களின் நிலை அவ்வளோதான். அதை பெரும்பாலும் இங்கே நிறைய பேர் வந்து ஒரு சமீபத்தில் ஒருத்தர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், மாதிரி சினிமாவில் எழுத்தாளர்களே இல்லை அப்படின்னு. அப்படி இல்லை, தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுக்கு போதுமான அங்கீகாரம் இல்லைன்றதுதான் உண்மை. எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படி கேமராவை கொஞ்சம் அப்படி திருப்பினீங்கன்னா இந்த டிஸ்கவரி புக் பேலஸில் என்னென்ன புக் இருக்குது, என்னென்ன படைப்புகள் இருக்குது, எத்தனை எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு உரிய இடத்தை இந்த சினிமா வந்து தருவதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது கோஸ்ட் குருநாதன்ற கதை அதை அடிப்படையாக வச்சு தான் நிறைய டிஸ்கஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்டோரி டிஸ்கஷனில் இருப்பாங்க, இதில் இருப்பாங்க, அதில் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, நல்ல வசனங்கள்லாம் எழுதி கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய பெயர்கள்லாம் எதுலேயும் வராது, திரையிலலாம் வராது. அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இருக்காது. அவங்க வந்து ஒரு டிரைவராக மட்டும் இருப்பாங்க, கொண்டு வந்து கொடுக்குற ஆட்களாக இருப்பாங்க, டிஸ்கஷன்லையும் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு நபர்கள், ஆமாம், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபரை பற்றி தான் அந்த கோஸ்ட் குருநாதன். பேரே அதான், கோஸ்ட் ரைட்டர். அதாவது ரைட்டரு, ஆனால் ஒரு கோஸ்ட்டாக இருப்பார், யாருக்கும் தெரியாது அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை, அதை ஒரு நகைச்சுவையாக அதில் சொல்லியிருப்பேன். கேவி ஆனந்த் சார் வந்து அதை படிச்சுட்டு, ஏய் நீ யாரை பற்றி எழுதியிருக்க, என்னை பற்றியெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு. உங்களை பற்றியெல்லாம் இல்லை சார் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கதை. கேவி ஆனந்த் சார் சொன்னோன்னே எனக்கு தொடர்ந்து வேறு சில கேள்விகள் வருது. சாரோட நீங்கள் பயணம், உங்களுடைய பயணம் ரொம்ப முக்கியமான ஒரு பயணமாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. ஒரு 4 கதைகள் வந்து அவரோட நீங்கள் படமாக்குறதுக்கான முயற்சிகள் இருந்ததாக சொன்னீங்க. அந்த காலகட்டம் பற்றியும் அந்த கதைகளுடைய தன்மையை பற்றியும் சொல்ல முடியுமா? அதில் வந்து ஒன்று வேலூர் புரட்சி பற்றி, 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் சிப்பாய் புரட்சி, அதை வச்சு ஒரு வரலாற்று கதை. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அவருக்கு வரலாற்று கதையில் இன்வால்வ் ஆகிறதுக்கு ஒரு நம்பிக்கை வரல. அதனால் வேறு சில படங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு. அப்புறம் கவன் 2ஆம் பாகம், கவன் முதல் பாகம் எப்படி தொலைக்காட்சியோட பின்னணியை பற்றி பேசிச்சோ, கவன் 2ஆம் பாகம் சமூக வலைதளங்களின் பின்னணியை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு கதை. அப்புறம் இவர் சிம்பு, ஐஸ்வர்யா ராய் அவங்கள வச்சு ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம். அதுதான் இமீடியட்டாக போகிற மாதிரி இருந்தது. அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். இது நான் சும்மா உங்களுக்கு ஒரு 2-3 சொல்கிறேன்.
நிறைய கதைகள் பேசிகிட்டு இருந்தோம், ஒன்று ஒன்றா பண்ணலாம் அப்படின்றது. பட் அது பண்ண முடியாமல் போச்சு. இன்னும் அவர் என்ன சொல்கிறது, அவர் இருக்கிறார், அவருடைய கதைகள் இருக்கும். அதையெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. விரைவில் ஒரு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வரும். ரொம்ப ஆவலோட இருக்கும். நீங்களும் சினிமாவில் இயக்குனராக அவரை மாதிரி இயக்குனரோட பணியாற்றி இருக்கிறதுனாலையும் ஊடகத்துறையில இருந்து வந்த ஒரு நபர்ன்றதுனாலையும் உங்களை ஒரு இயக்குனராக சீக்கிரம் பார்க்கலாமா அப்படிங்கிற எனக்கு அதில் விருப்பம் இல்லை. செய்தி வரும்னு சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு சிந்தனை. நான் சொல்கிறது இயக்குனர்களோட ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறத நான் சொன்னேன். எனக்கு நிச்சயமாக ஒரு இயக்குனராகிற தகுதி நிச்சயமாக எனக்கு இருக்கிறது, அதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் நான் அதுக்கு போக விரும்பலை. ஏன்னா ஒரு எழுத்துக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்படுகிறது, ஒரு மன அமைதி தேவைப்படுகிறது, வணிகத்தை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி இருக்கிற ஒரு தனிமை தேவைப்படுகிறது. இது எல்லாத்தையும் நான் இயக்குனர் ஆகிட்டேன்னா இது எல்லாத்தையும் நான் இழந்து விடுவேன். ஸோ அதனால் அதை இழக்கிறதுக்கு நான் விரும்பலை. அதனால் நான் இயக்குனர் ஆக மாட்டேன், கடைசி வரையும் எழுத்தாளனாக தான் இருப்பேன். நிச்சயமா சார். அந்த பணி ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. தொடர்ந்து அந்த நீட்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த படிப்புகளில் மாக்கியவெல்லி காப்பியமில் இன்னும் பெரிய அளவுக்கு உங்களுடைய உயரம் போய் அடையணும், காப்பியத்தை நிறைய பேர் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப இருக்குது. ஸோ ரொம்ப நிறைவான ஒரு நேர்காணலாக எனக்கு இது இருந்து சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். இப்போ உங்க OTT Plusல Black Sheepம் சேர்ந்து வருது. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.